என்னையா கொக்கி, வயிறு கனமா இருக்கு. சாப்பாடு சரியான சாப்பாடு லைலு பேபி. என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு விருந்தை நான் பார்த்ததே இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டல் விருந்தே தோத்து போயிரும் போல் இருக்கே. அதான் பாரு, நானும் உண்மையிலேயே அசந்து போயிட்டேயா. எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ ஐட்டம். லைலா, கை கழுவும் போது பார்த்தேன், வேலைக்காரவங்க மட்டுமே கிச்சனுக்கு 4 பேர் இருக்காங்க லைலா. பாத்திரம் விளக்க ஒருத்தவங்களாம், சமைக்க ஒருத்தவங்களாம், துடைக்க ஒருத்தவங்களாம், கூட்ட ஒருத்தவங்களாம். வீட்டுக்குள்ள மட்டுமே 4 வேலைக்காரவங்கன்னா பாரு. 3 ரூம் இருக்கிற எங்க அம்மா வீட்டையே நான் ஒரு ஆளும் எங்க அம்மா ஒரு ஆளுமா மாத்தி மாத்தி கழுவிக்கிட்டும் தொடச்சிக்கிட்டும் கிடக்கணும். இவ்வளோ பெரிய பங்களா வச்சிருக்கா என் ஃப்ரெண்டு. இந்த வீட்டுக்கு 4 பேர் தேவைப்படாது. அவ்வளோ பேர் இருந்தா தானே மெயின்டைன் பண்ண முடியும். அந்தாவுக்காக வீட்டை கட்டி போட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கே மாசம் 50,000 செலவு பண்ணுவாங்க போல் இருக்கே. பெரிய பெரிய இடம்னா அப்படித்தாயா இருக்கும். ஆனா இவளுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு தான் தெரியல. அப்ப இந்த குசு அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லாம இருந்துச்சா? அட ஆமாயான்கிறேன்ல. அவங்க அம்மாவே நம்ம வீட்டில் வேலை செஞ்சவர் தான். அவங்க அப்பா நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சவர். இந்த பிள்ளை அங்கே வரும்போது போகும்போது அப்படியே 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். மற்றபடி இவளுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? இவன் நம்ம வீட்டு வேலைக்காரியோட பொண்ணு ஆக்சுவலா. ஆனால் இப்போ பாரு, இவ வீட்டில் வந்து நம்ம வேலைக்காரவங்க மாதிரி இருக்கும். பழசெல்லாம் விடலைல, இப்ப என்ன இருக்கோ அதுதானே நெசம். அது என்னமோ உண்மைதாயா கொக்கி. இல்ல, இங்கேயே இருக்கோம். இவ எப்படி பணக்காரியானான்னு பாக்குறோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளும் பணக்காரர்களா ஆகுறோம். ஓகேவா? கரெக்டா சொன்னையா கொக்கி. இவகிட்ட என்ன ஏதுன்னு டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சுட்டு இவளை மாதிரியே நம்மளும் பெரிய பணக்காரங்களா ஆயிடணும். இந்த ஊர்லயே இதே மாதிரி பெரிய பங்களா, அதுவும் கெஸ்ட் ஹவுஸா கட்டி அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போகணும். நம்ம பெரிய வீடு துபாயில, சிங்கப்பூர்ல, மலேசியாலன்னு எங்கேயாவது இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்துட்டு நம்ம பந்தாவா கார்ல வந்து கார்ல இறங்குனா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிருது லைலா. ரொம்ப குளிரா இருந்தா ஏசி ஆஃப் பண்ணிட்டுமா லைலா? லைலா, ஒண்ணுச்சா? ரொம்ப குளிரா இருந்தா ஏசி ஆஃப் பண்ணிட்டுமான்னு கேட்டேன். இல்லடி குஞ்சாயி, உன் சாப்பாடை சாப்பிட்டு எங்களுக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை குளிர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏசி குளிரெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமாங்க குசு, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பதான் நான் நல்லா சில்லுன்னு இருக்கேன். ஓகே ஓகே. சாப்பிட்டுட்டு பீடா போடாம வந்துட்டீங்களே, இந்தாங்க பீடா எடுத்துக்கோங்க. ஓ, வீட்லயே பீடாலாம் செஞ்சு வச்சிருப்பீங்களா? ஆமா, ஜெயிலையும் எங்க வீட்ல நான்வெஜ் தான். அதனால பீடா சாப்பிட்டா தான் செரிமானம் ஆகும்னு வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிடுது. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க லைலா புருஷா. தேங்க்ஸ் டி குஞ்சாயி. லைலா, அவங்க என்ன உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அவங்க பேரை குஞ்சாயின்னு கூப்பிடாத, குசுன்னு கூப்பிடுன்னு எத்தனை வாட்டி சொல்றாங்க? ஏங்க, நீங்க என் பேரு குஷ்புன்னு ஃபுல்லாவே கூப்பிடுங்க. சரிங்க குஷ்பு, எனக்கு 2 பீடாவா தரீங்களா? ஏன்னா நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். 2 போட்டா தான் கொஞ்சம் தாங்க. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூங்க. ஹே எஸ் மேடம், இந்தாங்க இத கொண்டுட்டு போய் உள்ள வைங்க. ஓகே மேடம். குசு, உங்க வீட்டு வேலைக்காரவங்க கூட உங்கள மாதிரியே நல்லா மாடர்னா இருக்காங்கங்க. யா எனக்கு டீசென்ட்டா இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால என் கூட இருக்கிறவங்களையும் நான் அந்த மாதிரி மாத்திடுவேன். ஐலா, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள மாதிரி மாடர்னா மாத்திடுவாங்களாம். அப்ப இனிமே நீனும் டவுசர் போட்டுருவிய? யோ புருஷன் தானையா நீ? பைத்தியம் மாதிரி பேசுற. வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு, இல்லைன்னா பல்லு படுவாலாம் கல்லன்றோம். மாடர்னா இருக்கணுமேன்னு கேட்டேன், இதுக்கு ஏன் கோவப்படுற? முகரையும் மூஞ்சியும் பாரு. என்னாச்சு லைலா? என்ன சொல்றாரு உன் வீட்டுக்காரு? ஒன்னும் இல்லடி குஞ்சாயி. அவருக்கு என்ன, என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆமா, வந்ததுல இருந்து உன் வீட்டுக்காரர் ஆளையே காணா. எங்கடி அவரு? இந்தியா வந்து புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோன்னு சொன்னேன்ல, அதுக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு போயிருக்காரு. எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவாரு. நீங்க பீடா சாப்பிடுங்க. குஞ்சாயி, உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுச்சி லைலா, என்ன கேட்கணும்? இல்லடி, நீனும் நானும் ஊர்ல ஒன்னா தான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சோம். உனக்கு திடீர்னு என்ன இப்படி ஒரு வாழ்க்கைன்னு சொல்லவே இல்லையே. அத பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிற? சொல்றேன் லைலா, உன்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன்? சொல்லுவாங்க லைலா, எதுக்கு அவசரப்படுற? குசு மேடம், நீங்க எங்களை வீட்டை விட்டெல்லாம் ஒன்னும் அனுப்பிட மாட்டீல்ல? நீங்க என்ன குசு குசு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். ஒழுங்கா குஸ் குஸ் சொல்லி கூப்பிடுங்க, இல்லைன்னா குஷ்பு சொல்லி கூப்பிடுங்க. சரிங்க குஷ்பு மேடம், நீங்க உண்மையாவே சின்ன தம்பியில வர்ற குஷ்பு கணக்கா சும்மா சூப்பரா இருக்கீங்க.
இதுக்கு மேல உனக்குள்ள வலிஞ்சிட்டு இருந்த நானே உன்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன். ஐயா, உன் வீட்டுக்காரி குண்டுக்கு மண்டுக்கு பேசினாலும் நல்ல ஸ்வீட்டா பேசுறாருல்ல. எந்த ஆம்பளை தான் அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட முறைச்சு பேசிருக்கேன். அடுத்தவன் பொண்டாட்டினா இவங்களுக்கு இனிக்கும், தான் பொண்டாட்டிட்டா தானே கசக்குது. என்ன சொல்ற லைலா? ஒன்னும் இல்லடி குஞ்சாயி, என் புருஷன் எப்போதுமே ஸ்வீட்டு தான்னு சொல்ல வந்தேன். ஓ, ஓகே ஓகே. குஷ் அஜிஜி வந்துட்டீங்களா? குஷ், யார் இவங்க ரெண்டு பேரும்? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, என்னோட ஃப்ரெண்ட் லைலான்னு ஒருத்தி இருக்கானே, அவதான் இவ. அவரு அவளோட வீட்டுக்காரர், பேரு கொக்கி குமாரா. ஓ, ஓகே ஓகே. குஞ்சாயி, தோட்டக்காரன் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நீ ஏண்டி பதில் சொல்ற? இவனுக்கெல்லாம் நான் யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு அவசியமா என்ன? வாட்? தோட்டக்காரனா? குஷ், என்னதெல்லாம்? இல்ல, என்ன பேசுற நீ? இவர் ஒன்னும் தோட்டக்காரர் இல்ல, இவர் தான் என்னோட வீட்டுக்காரர். He is my husband. என்னடி குஞ்சாயி சொல்ற? இந்த ஆளுதான் உன் வீட்டுக்காரரா? குஷ், கண்டவங்களையும் கூட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல உள்ளவங்க யாரு எப்படிங்கறத சொல்லிட்டு உட்கார வை. சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லு. I'm so sorry baby. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவ நல்ல பொண்ணுதான், உங்களுக்கு தெரியாம அந்த மாதிரி சொல்லிட்டான். So sorry, love you. ஆளுங்க ரெண்டு பேரும் மொழியே சரியில்லையே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோ கோஷ். பேபி, இவளை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும் பேபி. நான் அப்படியெல்லாம் யார் கூடயும் அனாவசியமா பழக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல பேபி. ஓகே ஓகே பேபி, ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. Thank you so much darling. இட்ஸ் ஓகே டார்லிங், பாத்துக்கோ, நான் போய் சாப்பிட்டு வரேன். நீங்க போய் உட்காருங்க, பரிமாற்றத்துக்கு நானே வரேன். இட்ஸ் ஓகே டார்லிங், ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிருக்க, நீ பேசிட்டு இரு, நான் பாத்துக்கிறேன். ஓ டார்லிங், உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாத்துக்கிறேன். எப்போதுமே ஃபர்ஸ்ட் என் டார்லிங் மட்டும்தான், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் தான். ஓகேவா? உன்னை விட்டா யாரோ எனக்கு இல்ல. லவ் யூ பேபி, நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன். ஓகே. ஷப்பாஜா, லைலா, லூசா ஜினி, என் ஹஸ்பண்ட் பார்த்து தோட்டக்காரன்னு சொல்ற? ஆரிடி குஞ்சாயி, தெரியாம சொல்லிட்டேன். ஏங்க குசு, இந்த கிழட்டு பைய சொட்ட மண்டையாங்க உங்க புருஷன். நீங்க இருக்கிற ஸ்டைலு மாடர்ன் எல்லாம் பார்த்துட்டு நான் கூட உங்களுக்கு அமிதாப் பச்சன் மாதிரி மாப்பிள்ள அமைஞ்சிருப்பாருன்னு நினைச்சா, நீங்க என்னடானா ஆண்டிப்பட்டி கிரிக்கே மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளைன்றீங்க. லைலா, உன் புருஷனை உள்ள போ சொல்லு. யூ லூசு மனுஷா, திங்கிற சொத்துக்கும் ஒல வச்சிராத, உள்ள போய் தொலை, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். லைலா, உன்ன மாதிரி ஒரு அரக்கு இருக்குக்கே என்ன மாதிரி பர்சனாலிட்டியான ஆளு கிடைச்சிருக்கேன். இவ்வளவு மாடர்னா இருக்கிற பொண்ணுக்கு இப்படி மண்டைய வந்து மாட்டியிருக்கானே லைலா, என்னால இதை தாங்கிக்கிறவே முடியல. என்ன சொன்ன? இல்ல லைலா, மரியாதையா ரூம்ல போய் உட்காரு, நான் வர்றேன். என்னால மனசு ஏத்துக்க முடியல லைலா. நீ நான் போய் அந்த ஆள் கூட வாழ போற? அவ தானே வாழ்றா, உனக்கு என்ன வந்துச்சு? பேசாம உள்ள போ. சரி லைலா, இருந்தாலும் குசுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. போன்னு சொன்னேன். போறேன் போறேன், ஆனா குசு உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு குசு. யோ, போறியா இல்லையா? சாரிடி குஞ்சாயி, அந்த ஆளு ஒரு கிறுக்கேன். அவன் பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இட்ஸ் ஓகே லைலா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா குஞ்சாயி, எனக்குமே ஒரு மாதிரி சங்கட்டமா தாண்டி இருக்கு. நீ இவ்வளோ மாடர்னா ஸ்டைலா இருக்க, அந்த வயசானவரை ஏண்டி கல்யாணம் பண்ண? உன் புருஷன் நல்ல அழகா வாட்ட சத்தமா நல்லா தான் இருக்காரு. ஆனா உன்னோட நிலைமை எப்படி இருக்கு? பிச்சை எடுக்காத குறையில வந்து என் வீட்டுல நிக்கிற. ஆனா நான் வயசானவரை கல்யாணம் பண்ணாலும் எப்பேற்பட்ட ஸ்டேட்டஸ்ல எப்பேற்பட்ட இடத்துல எப்படி ஸ்டைலா இருக்கேன்னு பார்த்தல. இப்பவாது உனக்கு புரியுதா நான் ஏன் அவரை கல்யாணம் பண்ணேன்னு? குஞ்சாயி, லைலா, அவரு ஏன் அழகா பார்த்தாரு, நான் அவரு பணத்தை பார்த்தேன். எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அவருக்கு என்ன மாதிரி மாடர்னான பொண்ணு தேவைப்பட்டுச்சு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்னடி 1.5 வரியில திருக்குறள் மாதிரி முடிச்சிட்ட? என் கல்யாணத்துல இருக்கிற மேட்ச் அவ்வளவுதான், அவ்வளவுதானே சொல்ல முடியும். ஓகே ஓகே, நான் அவருக்கு சாப்பாடு போடணும். என் கையால சாப்பிட்டாதான் அவரு சாப்பிடுவாரு. நான் போய் அவருக்கு ஊட்டி விட்டுட்டு வந்துடுறேன். ஊட்டி விட போறியா? ஏன், என் டார்லிங்க்கு நான் ஊட்டி விட்டாதான் பிடிக்கும். நான் போய் ஊட்டி விட்டுட்டு வந்துடுறேன். நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் மீட் பண்ணலாம். கோஷ், கமிங் பேபி, ஐ அம் கமிங். अरे हाँ हाँ हटिए मन दिल जाने क्या करी. என்னங்க என்னங்க என்னங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, எந்திரிங்க. என்ன இவர் இப்படி தூங்குறாரு? ஐயோ, டைம் வேற ஆயிட்டு இருக்கே. என்னங்க, டைம் ஆச்சு, எந்திரிங்க. என்னங்க, என்னம்மா? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வாங்க. செம்ம டயர்டா இருக்கு நயன்தாரா, இன்னைக்கு ஒரு நாள் நீனே போய்க்கோ. ஏன்
என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க கூட்டிட்டு போவீங்கன்னு தானே நான் பொறுமையா கிளம்புனேன். டயர்டா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு பாத்துக்கலாம். முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் ஏர்லியரா கிளம்பியிருப்பேன். நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு தான் நான் பொறுமையா கிளம்புனேன். அதனால ஒன்றும் இல்லை, பஸ்ல போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி கட்டியிருக்கேன், நல்லா இருக்கான்னு கூட சொல்ல மாட்டீங்களா? ஆ நல்லா இருக்கு. ஓ, அதை நல்லா பார்த்து கூட சொல்ல முடியாதுல்ல. ஓகே ஓகே, அவ்வளோதான். என்ன என்ன வேணும் உனக்கு? நான் பேசுறது உங்களுக்கு இரிட்டேட்டா இருக்குல்ல? என்னப்பா வேணும் உனக்கு? நான் என்ன சாரி போட்டிருக்கேன்னு கூட நீங்க பார்க்கலல்ல. தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி என்ன ஏதுன்னு பேசிட்டு இருந்தா என்னத்த சொல்றது? நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி ஓகே, கிளம்பு, பாய். ரொம்ப மாறிட்டீங்கங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த சாரி இப்பதான் பிளவுஸ் தச்சு ஆசையா போட்டுட்டு வந்து உங்ககிட்ட தான் காட்டணும்னு வந்து நிக்கிறேன். ஆனா அதை கண்டுக்கவே இல்லாம நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கீங்கல்ல. ஓகே, டெய்லியும் நானே ஆஃபீஸ் கூட்டிட்டு போவேன், நானே உன்னை கூட்டிட்டு வருவேன்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு 1 மாசம் கூட்டிட்டு போயிட்டு அவ்வளோதான். அதோட உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுல்ல. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு தான் ஆகா ஓகோ செல்லம் தங்கம்னு நல்லா கொஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. நான் தான் இவர் நல்லவர் வல்லவர்னு ஓவராக நினச்சி ஃபீல் பண்ணிட்டேன். எல்லாமே போய் ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கூட்டிட்டு போக முடியாதுன்னு நினச்சவங்க நைட்டே சொல்லியிருக்கலாம்ல. நான் சீக்கிரமாவது கிளம்பியிருப்பேன். குட்டி, உங்களுக்கு புளியோதரைனா ரொம்ப பிடிக்கும்ல, இந்தாங்க சாப்பிடுங்க. அம்மாச்சி, எனக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும், புளியோதரை பிடிக்காது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா கண்ணா, எல்லாமே சாப்பிட்டு பழகணும். நூடுல்ஸ் மட்டுமே சாப்பிட்டோம்னா வயிற்றுல பூச்சி கடிக்கும், அப்புறம் வயிறெல்லாம் வலிக்கும். ஹாஸ்பிட்டல் போனோம்னா டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. புளியோதரைலாம் சாப்பிடு. வேண்டாம், எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். அப்படியே அம்மா மாதிரியே அடம் பண்ணு. எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தாங்க அம்மாச்சி. சரி, உனக்கு அம்மாச்சி அப்புறமே பண்ணி தரேன். இப்போ நீ புளியோதரை சாப்பிடு, நல்லா டேஸ்டா இருக்கு. வேண்டாம். சரி, நூடுல்ஸ் தவிர நீ வேற ஏதாவது சாப்பிடு. நான் உனக்கு அப்புறமே நூடுல்ஸ் கண்டிப்பா செஞ்சு தரேன், சரியா? அப்ப எனக்கு சிக்கன் ரைஸ் வேணும். சிக்கன் ரைஸ் வேணுமா? அம்மாவும் மகளும் தனியா உட்காந்து இதை மட்டுமே திண்டு வளர்ந்தீங்களாடி? எப்ப பார்த்தாலும் சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ்னு என்ன வத்தி வச்சிருக்கா பிள்ளைய? இப்படி கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி வச்சிருக்காளே இந்த வயசுல. அம்மாச்சி, எனக்கு செஞ்சு கொடுங்க அம்மாச்சி. அடடே நயன்தாரா, வேலைக்கு கிளம்பிட்டியம்மா? கிளம்பிட்டேன் அத்தை, போயிட்டு வரேன். எங்க தம்பி இன்னும் வரலையம்மா? எதுல போற? நான் பஸ்ல போய்க்கிறேன் அத்தை, அவர் தூங்குறாரு. தூங்குறானா? மணி 9 ஆச்சு, இன்ன வரை என்ன தூக்கம்? உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல, அவனை எழுப்பி பைக்ல கூட்டி கொண்டு போய் விட சொல்லு. பஸ் பிடிச்சு போனா லேட்டா உள்ளம்மா. சொல்லிட்டேன் அத்தை, அவருக்கு தூங்கணுமா. தூங்கட்டும், பரவாயில்ல, நான் பஸ்ல போய்க்கிறேன். 9 மணி வரைக்கும் அப்படி என்ன எனக்கு தூக்கம் பெருசா போச்சு? உன்னை கொண்டு போய் விட சொல்றேன், இரு. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல, நான் பஸ்லயே போய்க்கிறேன். இந்தரா, உங்க 2 பேருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அவருக்கு டயர்டா இருக்கு போல் இருக்கு. பரவாயில்ல, அவர் தூங்கட்டும், நான் கிளம்புறேன். பிரச்சனை இல்லைன்னா ஓகே தான். சரி, நீ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, மாமாவை கார் எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ அத்தை, பரவாயில்ல, இருக்கட்டும். மாமாவை எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு, நான் பஸ்லயே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கட்டும்டா, மாமா கூட்டிட்டு போவாங்க. பரவாயில்ல அத்தை, வேண்டாம். படவா நல்லா இருக்கு நைந்தாரா, எப்ப எடுத்தது? முன்னாடியே எடுத்தாச்சு அத்தை, இப்பதான் வியர் பண்றேன். அப்படியா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப அழகா இருக்கு, எடுப்பா இருக்கு இந்த சாரி உனக்கு. அத்தை, ஆபீஸ் விட்டு வரும்போது எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரீங்களா? ஆரம்பிச்சிட்டியா நீ? பேசாம இருக்க போறியா இல்லையா? சரிடா வேதா குட்டி, அத்தை வாங்கிட்டு வரேன், போயிட்டு வரேன், பாய். என்ன சமத்தா இரு, ஒழுங்கா சாப்பிடு. சரி அத்தை, நீங்க மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. நான் இங்க வாங்கிட்டு வரதுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவேன். வாங்கிட்டு வரேன்டா கண்ணா. அவ அப்படிதாம்மா, ஏதாவது கேட்டுட்டே இருப்பா. நான் வீட்ல பண்ணி கொடுத்துக்கிறேன், நீ அங்கங்க அலையெல்லாம் வேண்டாம். ஈவினிங் அவனை வர சொல்லிடுறேன், வந்து கூட்டிட்டு வரட்டும். இல்லை அத்தை, பரவாயில்ல, நான் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பஸ்ல வந்துடுறேன். நீங்க அவரை வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. போயிட்டு வரேன் அத்தை. நயன்தாரா, எங்கே உன்னை கூட்டிச் செல்ல சொன்னாயத்தன் காதல். நயன்தாரா கிளம்பிட்டலம்மா? அட ராஸ்கல், அவளுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? ஏமா, ஒன்றும் இல்லையே, என்னாச்சு? அத்தை சிரிக்காம சோகமா மூஞ்சிய உம்முன்னு வச்சிட்டே போனாங்க மாமா. மேடம் உம்முன்னு போனாங்களா? ஏன், என்னாச்சு? சிரிக்காத விக்கி, அவளுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு உனக்கு தெரியாது? இப்ப எந்திரிச்சு வரவே முன்னாடியே எந்திரிச்சு போயிருக்க கூடாதா? அம்மா, நான் இப்பதான் எழுந்து வரேன். இனி ப்ரஷ் பண்ணணும், காஃபி குடிக்கணும், கிளம்பி போக டைம் ஆகும்லம்மா. அதுக்குள்ள அவன் ஆஃபீஸ்க்கே போயிடலாம்ல.
இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது விக்கி. நீ கூட்டிட்டு போவேங்கிறதுனால தானே அவ வீட்டுல உள்ள வேலை அத்தனையும் முடிச்சிட்டு பொறுமையா கிளம்புறா. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதுல இருந்து 9 மணி வரைக்கும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு தெரியுறா. வீட்டு வேலை அத்தனையும் பார்த்து வச்சு எங்களுக்கு டேப்லெட் முதற்கொண்டு எடுத்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு கிளம்புற பிள்ளைக்கு நம்ம சின்ன உதவியா கூட்டிட்டு போறது மட்டும் கூட செய்யலைன்னா எப்படிரா? அவளும் பொண்ணு தானே. மா, சின்ன விஷயத்தை ஏமா நீங்க ஊதி பெருசாக்குறீங்க? இதை அவளே பெருசா எடுத்துக்கல, நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டா. நீங்க ஏமா இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க? சின்ன விஷயம்தான் விக்கி, நாளைக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமா வந்து நிற்கும். கல்யாண புதுசுல தான் புருஷன்மாருக பின்னாடியே தெரியணும், பொண்டாட்டின்னு கொஞ்சிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. காலம் முழுக்க அவளுக்கு அதே அன்பை கொடுத்தாதான் அவளும் நம்ம குடும்பத்தாருக மேல அதை விட அளவுக்கு அதிகமான அன்பை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பா. எல்லாமே புருஷன்கிட்ட இருந்து வர்றது தானே. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்து மேலேயும் அவளுக்கு பற்று இல்லாம போயிரும்ல. சாரிம்மா. உனக்கு டயர்டா இருக்கும், நீ வேலைக்கு போற, லேட் நைட் வர்ற, ரெஸ்ட் எடுக்கிற, எல்லாம் ஓகே தான். உன்னால கூட்டிட்டு போக முடியாதுன்னா முன்னாடியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன்னா அவ அதுக்கேற்றது மாதிரி கிளம்பிக்க போறா. உன்னை அவளுக்கு வந்து கெஞ்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. புள்ள அறக்க பறக்க இப்ப பஸ் பிடிச்சி அறக்க பறக்க அவ ஆபீஸ் போகணும். அங்க உள்ளவங்க மேல உள்ளவங்க அவகிட்ட கேள்வி கேட்டு அதுக்கு அவ தலை குடிஞ்சு நிக்கிற சூழ்நிலை நம்மளால வரக்கூடாது பாரு. அதுக்காக தான் சொல்றேன், இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும். இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, ஓகேவா? உன்னால முடியலைன்னா முன்னாடியே என்னால முடியாது, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுன்னு சொல்லிடு. நான் அப்பாவையோ இல்ல ஒரு ஆட்டோவையோ வச்சு அவளை கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லிடுறேன். சரிம்மா, ஓகே. ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா? போட்டு தரேன். ஆனா நயன்தாரா சாயந்தரம் உன்னை பிக்கப் பண்றதுக்கும் வர வேணான்னு சொல்லி அனுப்பிட்டா. நீ அவளுக்கு ஆபீஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்து அவ கால்ல கையில விழுந்தாது சமாதானம் பண்ணி வீட்டுக்கு வரும்போது அவ சிரிச்சுட்டே வர்றது மாதிரி பாத்துக்கோ. இல்ல அவனை தொலைப்படுவ ராஸ்கல். ஓகே அம்மையாரே. மருமக மேல இருக்கிற லவ் கொஞ்சம் புள்ள மேல காட்டலாமே. காஃபி கேட்டு 10 நிமிஷம் ஆச்சு. ப்ளீஸ்மா, ஒரு காஃபி. ஆள பாரு, உட்காரு வரேன். தேங்க்யூ. நல்ல சூடா ஸ்ட்ராங்கா குடுப்பா. சாயங்காலம் என் மருமக நல்லா ஸ்ட்ராங்கா கொடுப்பா. வாங்க, நீ ரெடியா இருந்துக்கோ. ராசாதி ராசனத்தா அட்டி கொள்ள ராசாதி ஆசைப்பட்டா. என்னங்க என்ன சௌமியா? ஹால்லே வச்சுட்டு வந்துட்டீங்க? உங்க தங்கச்சி புருஷன் உங்க போனுக்கு 4 வாட்டி கால் பண்ணிட்டாரு. அந்த ஆள் எதுக்கு இங்கே ஃபோன் பண்றாரு? தெரியலையே சௌமியா, எடுத்து கேட்க வேண்டியதானே. உங்க போனுக்கு அடிச்சதை நான் எதுக்கு எடுத்து கேட்கணும்? என்ன விஷயம்னு நீங்களே கேளுங்க. அவர் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றாரு? சரி கூடு கேட்போம். டிராமாக்காரி ஏதாவது டிராமா நடத்துவாளா இருக்கும். அதுக்காக தான் புருஷனை ஏவி விட்டு பேச சொல்லியிருக்கா. என்ன எதுன்னு கேட்டு கரெக்டா பேசிருங்க சொல்லிட்டேன். ஹலோ. மச்சான், நல்லா இருக்கீங்களா மச்சான்? ஏதோ இருக்கேன், சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் ஃபோன் அடிச்சேன். 4 வாட்டி அடிச்சேன், நீங்க எடுக்கவே இல்லைங்களே. வெளியில எங்கேயும் போயிருந்தீங்களோ? மொபைல் சைலண்ட்ல இருந்தது, கவனிக்கல. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல மச்சான், நானும் அன்னைக்கிலேயும் இங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நீங்க தங்கச்சி சௌமியாவை கூட்டிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மச்சான், உங்களுக்காக தான் நானும் அன்னைக்கிலேயும் உடனே கிளம்பி வந்திருக்கோம். நீங்களும் வந்து நேர்ல பேசினா தானே நல்லா இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் முகம் பார்த்து கலந்து பேசினா தான் பிரச்சனை சரியாகும். ஆளுக்கு மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு ஒதுங்கி நின்றா இது குடும்பமா இருக்காதுல்ல மச்சான். கொஞ்சம் கிளம்பி வாங்க. எதை பத்தி பேசணும்? நீங்க எதுக்காக போய் சௌமியா வீட்டில் உட்காந்துருக்கீங்களோ அதை பத்தி தான் மச்சான். நீங்க நேரில் சௌமியாவை கூட்டிட்டு வாங்க, எல்லாத்தையும் விலாவரியா பேசுவோம். ஓ சரி, ஓகே, நான் வரேன். சரிங்க மச்சான், கொஞ்சம் காலத்துல கிளம்பி வாங்க. வீட்லேயும் வேலை அப்படி இப்படி போட்டுட்டு வந்தபடி கிடக்கு. பிள்ளைகளும் தனியாக இருக்குதுங்க. கொஞ்சம் வந்தீங்கன்னா என்னன்னு பார்த்து பேசிட்டு போயிடுவேன். சரிங்க மச்சான், வச்சிடுறேன். வாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, திமுறா பதில் சொல்லியிருப்பானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. மச்சான் வர்றோம் தான் சொல்லியிருக்காரு, வந்த பிறகு பேசுவோம். இப்பவும் சொல்றேன் மாப்பிள்ள, இந்த வீட்டு விஷயத்துல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. உங்களுக்குன்னு எதுவும் செய்யாம என் மனசு ஆற மாட்டேங்குது. இதுக்கு மேல உங்க விருப்பம். மாமா, நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும். உங்கள் பொண்ணை முதன்னு பார்த்து நான் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் நகை நட்டு போடுவிய, சீராட்டு செய்விய, இடத்த எழுதி கொடுப்பிய, சொத்து எழுதி கொடுப்பியங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணலை. உங்கள் குடும்பம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்கள் மகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் மனசுக்காகத்தான் கல்யாணம் பண்ணனே தவிர உங்களோட காசுக்காகவோ பணத்துக்காகவோ நான் பண்ணிக்கல மாமா. இன்றைக்கி நிலமை வேணும்னா நான் கஷ்டப்படலாம், ஆனால் இப்படியே இருந்துட மாட்டோம்ல. எங்களை நம்புங்க மாமா, கண்டிப்பாக நாங்கள் நல்ல நிலைமைக்கு வருவோம். உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக வச்சுக்கிருவேன் மாமா. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கணும். என்ன உங்க ஆசை தங்கச்சியோட புருஷன் கால் பண்ணியிருந்தாரு? என்ன விஷயமா? என்னமோ வரேன்னு சொன்னீங்க. அன்னைக்கிலையும் மச்சானும் வீட்டுக்கு வந்திருக்காங்களாம் சௌமியா. அதான பார்த்தேன். இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தாங்க. அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும்னு பொண்டாட்டியும் புருஷனும் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அதனால தானே உடனே வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. உங்களை எதுக்கு வர சொல்றாரு? தெரியல சௌமியா,
உன்னையும் கூட்டிட்டு தான் வர சொன்னாரு. வேற எதுக்கா இருக்க போகுது? இந்த சொத்தை பிரிக்கிறதுல என் மகளுக்கும் சரி பாதி பங்கு இருக்கு. அவளுக்கும் இந்த வீட்டில் நான் பாதி காசு கொடுப்பேன், இல்லைன்னா இந்த வீட்டை ரெண்டா பிளந்து பாதி அவளுக்கு கொடுப்பேன்னு ஓவரா டைலாக் பேசிக்கிட்டு அன்னைக்கே சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. இன்னைக்கும் அதே காரியத்தை பண்றதுக்கு மகளையும் மருமையினையும் வர சொல்லியிருக்காரு போல் இருக்கு. இதுக்கு நம்ம வேற போய் வெத்தலை பார்க்க வைக்கணுமா? எதா இருந்தாலும் போய் பார்ப்போம், விடு. இங்கேயே பேசி என்ன ஆக போகுது? இனிமேல அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேங்க. அந்த வீட்டு படிவாசம் நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. என்னைக்கு நமக்குன்னு அந்த வீடு இருக்கோ அன்னைக்கு மட்டும்தான் நான் உரிமையா போக முடியும். அவர் பேர்ல இருக்கிறதுனால தானே அந்த ஆட்டம் போட்டாரு. என்னாலலாம் அந்த வீட்டுக்கு வர முடியாது. வேணும்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இப்படி சொன்னா எப்படி சௌமியா? 2 பேரும் வந்து இருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு போய் பார்த்தா தானே தெரியும். இதுல போய் பார்க்கறதுக்கு என்னங்க இருக்கு? அவ என்ன பெரிய தியாகியா? அங்கே மாமியார் வீட்டில் ஒன்றும் கொடுத்து வைக்கல, ஒன்றும் வாங்கி திங்கிறதுக்கும் வக்கல்ல. வீட்டை விட்டு விரட்டி விட்டு அன்னாடம் காட்சியா தெரிஞ்சவ தானே. இப்போ அங்கே தான் வழி இல்லை, இங்கேயாவது வந்து வாங்கி திங்கலாம், இங்கேயாவது வந்து பிடுங்கிட்டு போகலான்னு உடனே கிளம்பி புருஷனும் பொண்டாட்டியும் வந்துட்டாங்க போல் இருக்கு. இது எல்லாத்துக்கும் தூண்டுதல் யாரு நினைச்சிங்க? உங்க அம்மா தான். உங்க அம்மா தூண்டி விட்டு தான் உங்க அப்பாவை ஏவி விட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியுறாங்க. எனக்கு என்னவோ சரி பாதி உங்க தங்கச்சிக்கும் போகும். அதுக்காக தான் அவ வந்து உட்கார்ந்துருந்து பிளாக்மெயில் பண்றான்னு தோணுது. யாரு என்ன பிளாக்மெயில் பண்ணா? முதல்ல வா, கிளம்பி போவோம். அங்கே போய் பார்த்து என்னங்கிறத பேசிக்கிடுவோம். நீனா எதுக்கு எதையாவது பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா, நானா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் பைத்தியம் பாருங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணதுக்கு இன்னும் பைத்தியம் பிடிச்சி சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல சுத்தாம திரியிறேன் பாருங்க. அது வரைக்கும் என்னத்த சொல்ல. ச்சே, இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியும் இல்லை, அங்கே இருக்கும்போது சந்தோஷமும் இல்லை. மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு வெளியில் பெருமை தான். ஆனால் 1 ரூபாய் காசு கூட மாதம் 10 தேதி ஆகிட்டா கையில் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு இஎம்ஐ, இதுக்கு இஎம்ஐன்னு அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு 10 பைசா கூட கையில் காசு இல்லாமல் எவ்வளோ சீப்படுறோம் தெரியுமா? இப்போது ஏதாவது பண்ணி பெரிய ஆள் ஆகலான்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறது மாதிரி உங்கள் அப்பா ஒரு பிளானை போட்டு எல்லாத்தையும் தடுத்துட்டாரு. இப்போ உங்கள் தொங்கச்சி. சரி விடு, நம்ம போக வேண்டாம். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குருவோம். போகாம இங்கே இருந்து அவ மொத்தமா எல்லாத்தையும் லவட்டிட்டு போவான். நம்ம புறங்கையை நக்கிட்டு வரணுமா? அங்க போனாதான் அங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியும். வாங்க முதல்ல கிளம்புவோம். இப்படி உட்கார்ந்துருந்தோம்னா ஒன்றும் காரியம் சாதிக்க முடியாது. நேரடியா போய் மோதி பார்த்தாதான் அவ மனசுல என்ன இருக்குங்கிறது வெளிச்சத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் அவளை.